ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஈஸியான குழம்பு பண்ண போகிறேன். தேங்காய் வச்சு செய்கிறதுனால இதோட பேர் தேங்காய் குழம்பு. எங்கள் ஊரில் இதை வரங்கறின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 கப்பு தேங்காய், 6 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் ஜீரகம், சின்ன அளவு புளி, நிறைய கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 4 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வச்சுருந்த சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் இந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். முதல்ல இந்த தேங்காய், சின்ன வெங்காயம், புளி, ஜீரகம், அப்புறமா மிளகாய் பொடி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு ஒரு தேவைக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா ரெடி ஆகியாச்சு. இனி இதுக்கு கூட நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, இப்போது நான் 3 கப்பு சேர்த்துருக்கிறேன். 3 கப்பு தண்ணி விட்டு இதை நல்ல நைஸாக, அதாவது அந்த மசாலா எதுவுமே கட்டி இல்லாத அளவுக்கு கை வச்சு கலந்துக்கோங்க. இனி அடுப்பில் சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிக்கணும். இனி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா சின்ன வெங்காயம், அது வதக்கிறதுக்கு இது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக இது வதங்கினதுமே நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வரங்கறி கலவை இருக்கு இல்லையா, அதை அப்படியே இதில் கொட்டணும். இது ரொம்ப கொதிச்சு எல்லாம் பொங்கக்கூடாது. இது ரொம்ப எல்லாம் கொதித்து பொங்கக்கூடாது. ஓரளவு அந்த சைடெல்லாம் நுர வரும்போது நீங்கள் இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான வரங்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டிலலாம் டெய்லியுமே வைப்பாங்க. மீதி இருந்தால் மறுநாள் கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்களா, இந்த அளவு கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துடுங்க, உப்பு புளியெல்லாம் சரி பார்த்துக்கோங்க அந்த கலைக்கு வச்சுருக்கும் போதே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.